ஹலோ வாங்க நண்பர்களே, இன்றைக்கி சிறுமலையில் ஒரு சிவன் கோயில் பார்க்க போகலாம். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். பகல் 12 மணிக்கு ஒரு பஸ் எடுக்கிறாங்க. அந்த பஸ் ஏறிட்டோம். 25 ரூபா டிக்கெட்டு போகுது. செக் போஸ்ட்டில் கையெழுத்து போட்டுட்டு தான் போகணும். மலைக்கு போகிறவங்கெல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. நல்ல குளிர்ந்த காற்று வருது. கண்டக்டர் ஓடி வர்றாரு, விசில் அடிச்சிட்டாரு. போது பாருங்க, மலை ஏறிச்சு பாருங்க. சூப்பராக இருக்குது. திண்டுக்கல் வியூவெல்லாம் அழகாக தெரியுது பாருங்க. மேலேருந்து கீழே பார்க்கும்போது ரொம்ப ரம்மியமான காட்சியாக இருந்துச்சு. போகுது 18 கேர்பின் பெண்டு இருக்குது. 18 கேர்பின் பெண்டுலேயே வண்டி திரும்பி வண்டி 30லேயே தான் போகும். 30 20 தான் போகும். 30லாம் போகவே முடியாது. 20 15 20 15 பஸ்ஸு. சிறுமலை பழையூர் புதுஊருன்ற அங்கே பேர் மேலே இருக்குது. புதுஊர்னா புது கடைகள்லாம் இருக்குது. ஊரெல்லாம் நல்லா தான் இருக்குது. செழுமையாக இருக்குது. குளிர்னு காற்று வருது. நல்லா அப்படியே போய்கிட்ருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாம் போய்கிட்ருக்கோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியிலேருந்து போனோம். நல்லா இருந்துச்சு. வாங்க சிறுமலையை சுற்றி பார்ப்போம். இன்னும் பார்ப்போம். வாங்க. பஸ் லாஸ்ட்டில் நின்றுச்சு. நிப்பாட்டிட்டு எல்லாம் நடந்து போகிறோம். கொஞ்சம் தூரம் ஒரு 4 கிலோமீட்டர் போகணும் அகஸ்தியார்புரத்துக்கு. இந்த பஸ் போகாது. அப்படியே நடந்து போனால் அகஸ்தியார்புரம். அந்த பாருங்க, என் பேத்தியை தூக்கி தோளில் வச்சுட்டு போகிறேன் பாருங்க. பாத யாத்திரை மாதிரி. எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிட்டு என் பேத்தி வர்றா. நடந்தோம். ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போனோடனே வெள்ளிமலை ஆண்டவர் சிவன் கோயில். நந்தி பகவான் இருக்கார். முன்னாடி அம்மாள் இருக்காங்க பாருங்கள். சிவனோடு சேர்ந்த சிவனும் சக்தியும் நல்லா இருக்காங்க. காட்சி தராங்க பாருங்கள். சூப்பரான தரிசனம். இதுதான் வெள்ளிமலை. அந்த மலையில் தான் அங்கே ஒரு கோயில் இருக்குதா சொன்னாங்க. நாங்கள் போக முடியல, போகலை. மலை 18 படி ஏறி போகணும். ஏகப்பட்ட படி ஏறி போகணும். அதனால் போகலை. சாப்பாடு அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் போனாலும் சாப்பிடலாம்.